அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெசலோனிக்கேயர் நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். 3 வாரங்களில் தேவனை ஏற்றுக்கொண்ட புது விசுவாசிகளுக்கு பவுல் ஆசையாய் எழுதின ஒரு கடிதம்தான் இந்த தெசலோனிக்கேயர் நிருபம். அந்த நிருபத்திலே பவுல் அவர்களை தவறான போதனைக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி எச்சரித்தவன், அடுத்தாற்போல் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய வாழ்க்கை என்ன என்பதை குறித்தும் அவர்களுக்கு இந்த 2ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு விசுவாசி தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும் என்றால் அவனுக்கும் போதகருக்கும் உள்ள உறவு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாக இருக்க வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாக இருக்க வேண்டும். தாய் பிள்ளையினிடத்தில் பட்சமாய் நடப்பதைப் போல், பிள்ளையின் மேன்மையை தாய் விரும்புவது போல, போதகரும் சபையின் மேன்மையை விரும்ப வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். ஒருவன் பாவத்தில் இருக்கிற ஒருவனை விசுவாசியாக மாற்றினால் அவன் ஆவிக்குரிய பிள்ளையாக மாறுகிறான். அதே விதமாக இந்த தெசலோனிக்கே சபையினருக்கு பவுல் தன்னை தாயாகவும் தகப்பனாகவும் கூறி அவன் அதற்கு ஏற்றபடி அன்பையும் அங்கே எச்சரிப்பையும் சொல்லுகிறான். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? ஆகவே இந்த பகுதியிலே தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு புது விசுவாசி வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கலாம் என்று எங்கே பவுல் சொல்லுகிறான். நாம் அநேகருடைய வாழ்க்கையில் இதை கண்டிருக்கிறோம். புற மதத்தில் இருந்து ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன நடக்கும்? நாம் எஸ்தர் குல்ஷன் என்கிற ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவளுக்கு இருந்த பயங்கரமான வியாதியை ஒருவரும் குணமாக்க முடியாத போது இயேசு குணமாக்கினதினால் அந்த பெண்ணானவள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு உபத்திரவங்களுக்குள் ஆனாள். கிளியுண்ட திரை என்கிற புஸ்தகத்திலே அவளை பற்றி நாம் வாசிக்கிறோம். புது விசுவாசிகளுக்கு எதிர்ப்பு இருக்கும். அவருடைய நண்பர்கள் சொல்வார், ஏண்டா திடீர்னு மாறிட்ட, வேண்டாண்டா வா, எங்களை போலவே இரு என்று கூப்பிடுவார்கள். சோதனைகள், அதிக பயங்கரமான சோதனைகள் வரும். இந்த நேரத்திலே யார் எனக்கு போதிப்பார்கள் என்ற அந்த புது விசுவாசி அங்கும் இங்கும் ஓடும் பொழுது சரியான போதனைகள் இல்லாமல் தவறான போதனைகளுக்குள் விழுந்தால் கேட்டின் மகனாக அவன் மாற்றப்படுவான். ஆகவே பவுல் இந்த புது விசுவாசிகளுக்கு
வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கலாம் என்று தன் நிருபத்திலே அவர்களுக்கு எழுதுகிறான். புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். புத்தி ஆலோசனை, தேறுதல் என்கரேஜ்மெண்ட் உற்சாகப்படுத்துகிறது, எச்சரிப்பு இதை செய்யாதே என்று. ஆகவே இந்த மூன்றும் ஒரு புது விசுவாசியை ஊன்ற கட்டும். பவுல் சொல்லுகிறான், 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால். மறுபடியும் சொல்லுகிறேன், எங்களால் தேவ வசனத்தை கேட்ட பொழுது அதை என்னுடைய வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். அது பரிசுத்த ஆவியினால் தான் அப்படி நடக்கும். மாம்சத்திலோ வென்றால் இவன் என்னத்தை சொல்லுகிறான், இந்த வாயாடி என்னத்தை பேசப் போகிறான் என்று தான் நினைத்திருப்போமே ஒழிய, இது தேவனுடைய வசனம், இவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நாம் நினைத்திருக்க மாட்டோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பவுல் தேவ வசனத்தின் அவசியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். பலனும் செய்கிறது என்றால் உங்களை பலப்படுத்துகிறது. சோதனைகளிலே நீங்கள் ஜெயம் எடுக்க வசனம் உங்களை பலப்படுத்துகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒப்புக்கொடாமல் சோதனையோடு தப்பித்து கொள்ளும் போக்கையும் உண்டாக்குகிறார். ஆகவே சோதனைகளை நான் ஜெயிப்பது அவசியம். தேவ பலத்தால் ஜெயிக்க வேண்டும். அதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்பதை வசனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டால் தேவனுடைய உதவியை நான் நாடுவேன். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், அது மெய்யாக தேவ வசனம். வசனத்திற்கு வல்லமை உண்டு. அவர் இயேசு தமது வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறார். 107ஆம் சங்கீதத்திலே தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தினால், வார்த்தையினால் சகல உலகங்களையும் உண்டாக்கினார். அந்த வசனம் மெய்யாகவே தேவ வசனம். அது பாவத்தில் இருந்த உங்களையும் பரிசுத்தனாக உருவாக்கி நரகத்திற்கு பாத்திரராக இருந்த உங்களை பரலோகத்திற்கு பாத்திரராக மாற்றும். ஆகவே வேதத்தை தினமும் வாசித்து தியானித்து அந்த வசனங்களின்படி வாழ முயற்சிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இப்படி இருந்தால் என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், என் உபத்திரவங்கள் எல்லாம் மாறிவிடும், இனி எனக்கு ஒரு தடையுமே வராது என்று நினைத்து விடக்கூடாது. என்றைக்கு நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு சாத்தான் உங்களை சுளகினால் புடைப்பது போல அவன் சோதிப்பான். குடும்பத்திற்குள்ளாக உங்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வருவான். கணவனுக்கு விரோதமாக மனைவி பிரியலாம், மனைவிக்கு விரோதமாக கணவன் எழும்பலாம். நீ கோயிலுக்கு போகக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது என்று தடைகள் விதிக்கலாம். இவை அத்தனையும் நேரிடும். ஆனாலும் நீங்கள் உறுதியாயிருக்கும் பொழுது இவை அனைத்தையும் மேற்கொள்ள முடியும். அதுதான் ஒரு புது விசுவாசிக்கு பவுல் கொடுக்கிற தேறுதல். யூ கேன் ஓவர்கம் அப்படி என்று சொல்லுவான். அவன் சொல்லுகிறான், பாருங்கள் 14ஆம் வசனம்,
எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். பாடு உண்டு. தேவனை பின்பற்றுவது அது மலர் படுக்கையில் நடப்பதல்ல, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இந்த கடின வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து அதன் முடிவை நினைத்திருந்தால் நீங்கள் சந்தோஷமாய் சிலுவை சுமப்பீர்கள். முடிவு சொல்லி முடியாத ஒரு மகிமையாக இருப்பதினால் இன்றைக்கு படும் உபத்திரவம் நாளைக்கு வரும் மேன்மைக்கு ஒப்பானதல்ல. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. விசுவாசி தேவனுக்கென்று பாடுபடும் பொழுது நிச்சயமாகவே அவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு சமீபமாகிறான். அப்போஸ்தலர் 14:22 எழுதப்பட்டிருக்கிற அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷரை விட்டு பிரிந்து போகும் முன்னதாக அவர்களுக்கு யோவான் 16:33 அவர் சொன்னதென்ன? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அர்த்தம் என்ன? என் காலடிகளில் நடந்து வா, நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். ஆண்டவரை பின்பற்று, அப்பொழுது நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற காலடிகள், அவருடைய வார்த்தைகள், அந்த வேத வசனம், அதன்படி நடக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் உபத்திரவங்களை மேற்கொண்டு பரம ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இதைத்தான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நாங்கள் உங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து நேராக உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்த வேண்டும் என்று நான் வாஞ்சையாயிருந்தேன். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சாத்தான் எங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணி விட்டான் என்று சொல்லுகிறான். அதே நேரத்தில் அவன் எப்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறான் என்றால், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மனவேதனையோடு ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லி இருப்பீர்கள். அவன் கொடிய பாவத்திற்குள் இருப்பான், ஆனால் அவன் தேவனால் உணர்த்தப்பட்டு அவன் ஒரு விசுவாசியாக மாறுகிறான், விசுவாசத்திலே நிலை நிற்கிறான். நான் கல்லூரியிலே ஆசிரியராக இருக்கும் பொழுது மாணவர் மத்தியிலே ஜபக்குழுக்களிலே பேசும் பொழுது ஒரு வாலிபனை பார்த்து, அவன் பாடங்கள் எல்லாவற்றிலும் ஃபெயிலாயிருந்தான். அவன் கிறிஸ்துவை சேர்ந்தவன் அல்ல, வேறு தேவனை வணங்குகிறவன். அவனிடத்தில் பார்த்து சொன்னேன், நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, அப்பொழுது உனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் நீ மேற்கொள்ளுவாய் என்று. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பெயர் முருகேசன். ஹாஸ்டலிலே இவன் தேவனை ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்தவன் ஆகிறான் என்று தெரிந்தவுடன் அவனை ஒரு புளிய மரத்திலே கட்டி வைத்து அவனை அடி என்று அடித்தார்கள். அவனோ கொஞ்சமும் மாறவில்லை, தேவனுக்கென்று வைராக்கியமாயிருந்தான். கடைசியிலே கல்லூரி படிப்பை முடித்த பின்னதாக
தன்னை டேவிட் லிவிங்ஸ்டன் என்று பெயரை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான். தஞ்சாவூர் பகுதிகளிலே ஊழியம் செய்தான். அப்பொழுது இதை கேட்கும் பொழுது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகா, நான் பட்ட பிரயாசம் வீணாக இல்லை. அழிவிற்குள்ளாய் இருந்த ஒரு சகோதரனை நித்தியத்திற்குள்ளாய் கொண்டு வந்தேன் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதனால் தான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து வரும்பொழுது எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நீங்கள் தானே. விக்கிரகங்கள் வணங்குவதை விட்டுவிட்டு மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்பின நீங்கள்தான் எனக்கு நம்பிக்கை. இனிமேலும் ஊழியம் செய்வதற்கு நீங்கள்தான் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறீர்கள். ஊழியம் செய்வதின் சந்தோஷத்தை உங்கள் மன மாற்றம்தான் எனக்கு கொடுக்கிறது. மகிழ்ச்சியின் கிரீடம். தேவன் வரும்பொழுது அவரோடு நீங்களும் காணப்படுவீர்கள், நானும் வருவேன். அன்று சந்திக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நீங்கள்தான் எனக்கு மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். உங்களுக்கும் நான் தான் சந்தோஷமாயிருப்பேன். எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஐக்கியத்தை தேவன் வரும்பொழுது பவுல் அங்கே கற்பனை செய்து பார்க்கிறான். அது உண்மை. இன்றைக்கு நீங்களும் அப்படி பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு பிள்ளைக்காக, உங்கள் குடும்பத்திலே ஒரு பிள்ளை மோசமாய் இருக்கிறது என்றால் அதற்காக கண்ணீர் விட்டு ஜெபித்திருப்பீர்கள். அல்லது உங்கள் கணவன் குடிகாரனாய் இருக்கிறார் என்றால் குடியை விட்டு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று உபவாசம் பண்ணி ஜெபித்திருப்பீர்கள். வெளியே தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அத்தனையாய் நீங்கள் உங்களை வெறுத்து போராடி இந்த காரியத்திற்காக ஜெபித்திருப்பீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ண மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லப்படுகிறவன் வாலிபத்திலே அத்தனை மோசமானவனாயிருந்தான், விபச்சாரனாயிருந்தான். அவன் ரோமாபுரிக்கு போகிறேன் என்றான். தாய் மோனிகா பரிசுத்தமானவள், ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்தாள். ஆனால் ரோமாபுரிக்கு போனார்கள். அங்கே அம்ப்ரோஸ் என்கிற ஒரு மனிதனால் அகஸ்டின் தொடப்பட்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த அகஸ்டினாக மாறினான். அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! சகோதரனே, சகோதரியே, நீயும் யாராவது அழிந்து போகிற ஒருவனுக்காக இவ்வாறு நீ உன் உள்ளத்தை ஊற்றி தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிறாயோ? பதில் உடனே வராமல் இருக்கலாம். விசுவாச வீரனாகிய ஜார்ஜ் முல்லர் தன் சிநேகிதன் ஒருவனுக்காக 52 வருடங்கள் ஜெபித்தும் அவன் மனம் மாறவில்லை. ஆனால் ஜார்ஜ் முல்லரின் சவ அடக்கத்தின் போது அவன் மனம் திரும்பினான். எத்தனை சந்தோஷம் ஜார்ஜ் முல்லருக்கு பரலோகத்திலே இருந்திருக்கும்! கர்த்தர் வரும்பொழுது நீங்கள் அல்லவோ நம்பிக்கை. ஆகையால் சகோதரனே, ஆத்தும ஆதாயம் செய்யும், மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர். கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்தோஷத்தோடு சந்திக்கலாம். ஒரு அருமையான பாட்டு உண்டு. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமோ? இல்லை. நீங்கள் ஆத்மாக்களை உங்களோடு பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறான், விசுவாசத்தில் உறுதியாயிரு, கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிரு, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், புத்தி சொல்லுங்கள். தேவன் வருகிறார். அவர் வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக அவரிடத்தில் இருப்போம் என்று. நீங்களும் அப்படியே ஆத்தும ஆதாயம் செய்வீர்களா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உபத்திரவங்கள் பாடுகளை கண்டு சோர்வடைந்து விடாமல், ஆண்டவரே,
அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை கொண்டு வரும் என்று நம்பி நாங்கள் உபத்திரவத்தின் ஊடாய் ஆத்தும ஆதாயம் செய்ய எங்களை பலப்படுத்தியருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.